வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். ரேபரேலி தொகுதியில் பிரச்சாரத்தின் போது மக்களிடையே இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு, உங்களுக்கு எப்போ திருமணம் அப்படின்ற மாதிரி. அந்த திருமணம் கொஸ்டினுக்கு இப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கிற வகையில் ராகுல் காந்திக்கு திருமணம் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இந்த தகவல் முதல்ல உண்மையா? இல்லை, சமூக வலைதளங்கள்லையும் சில முக்கியமான மேகசின்ஸ்லையும் இதை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. டெல்லி வட்டாரங்கள்லையுமே அரசியல் புரட்சியில் அந்த தகவல் போயிட்டு இருக்கு. ஒன்றும் அவர்கள் தரப்புல இருந்து உறுதிப்படுத்தல். ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் தலைவர்கள், ஏன் சோனியா காந்தியே இவருக்கு திருமணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. தொண்டர்களும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ராகுல் காந்தி எப்படி சிங்கிளாக இருப்பார், அவர் சீக்கிரம் ஒரு திருமணம் பண்ணிக்கிறணும், அவருக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவர் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது, அவர் குடும்பத்தார் சார்பாகவும் விருப்பமாக இருக்குது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான சில தகவல்கள் வருது. அது அப்படின்னா பிரதீஷ் ஷிண்டே, அதாவது சுஷில்குமார் சிண்டேன்னு ஒரு சீனியர் காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் இருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், மன்மோகன் சிங் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர். இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் காங்கிரஸ் கட்சியில். அவருடைய மகள் தான் இந்த பிரதீஷ் ஷிண்டே. இவங்க இப்போ மகாராஷ்டிரா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. 43 வயது ஆகுது அவங்களுக்கு. அவங்களும் இப்போ வரைக்கும் திருமணம் ஆகாமல் தான் இருக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை அந்த பயணத்தில் கூட அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்துலேயும் அவங்க ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்லாம் அரசியல் புரட்சியாக டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளே சொல்கிறாங்க. ஏறக்குறைய இருவரும் பேசி முடிச்சுட்டாங்க. மகாராஷ்டிராவில் இப்போ தேர்தல் வரப்போது, தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர்களுடைய திருமணம் அறிவிப்பு வழி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது. இது உண்மையிலே ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் பார்க்கப்படுது. பிரதீஷ் ஷிண்டே அப்படின்னு அவங்க பேரே குறிப்பிடுற அளவுக்கு இப்போ தெரிய வந்திருக்குன்னா அப்போ இந்த தகவல் உண்மையானது இல்லை. இது உங்களுக்கு விஷயம் ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆதாரம் இல்லாமல் வராதில்ல. முக்கியமான மேகசின்ஸில் எழுதுகிறாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் பேசி. டெல்லியிலேயே இன்றைக்கி இதை 2-3 நாளாக இந்த விஷயந்தான் ஹாட் டாப்பிக்காக அரசியல் வட்டாரங்களில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அப்படின்னா ரெண்டு தரப்பில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, ரெண்டு குடும்பம் சார்பாக பேச்சுவார்த்தை இருக்குது. அவர் சுஷில்குமார் சிண்டே ஒரு பாரம்பரிய ஒரு காங்கிரஸ்காரர், காங்கிரஸில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர், சோனியாவுக்கு மிக நெருக்கமான அந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடியவர், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர். அப்படிங்கும்போது அவர் தரப்பிலேருந்து இந்த மாதிரியான ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அவங்களும் ஒரு இளம் எம்பியாக இருக்காங்க, நாடாளுமன்றத்தில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயமாக கட்சி நிர்வாகிகள் பார்க்குறாங்க. இது மதந்தியாக அரசியல் புரசலாக வரக்கூடிய தகவலாக இருந்தாலும் கூட இது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டால் ராகுல் காந்திக்கு ஒரு பக்கபலமாக துணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எல்லோரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. இது காலம் தான் முடிவு பண்ணணும், அவரோட குடும்பத்தார் தான் முடிவு பண்ணணும். நமக்கு வரக்கூடிய சில தகவல்னா அது ஏறக்குறைய அவங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அவங்க குடும்ப சார்பாக நடந்திருக்கு. மகாராஷ்டிரா அந்த தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பிரதீஷ் ஷிண்டே அவர்களுடைய அரசியல் ஈடுபாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவங்க ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கேருந்து மகாராஷ்டிராவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சன், படித்தவர், ரொம்ப ஒரு க்ளீன் ஹேண்டு, ஒரு பெரிய இடத்து பெண்ணாக இருந்தாலும் கூட ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. அது ராகுல் காந்திக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த பாரத் ஜோடோ யாத்திரையுடைய ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு முக்கியமான பர்சனாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ ராகுல் காந்தி அவருடைய திருமணத்துக்கு பிறகு அவருடைய அரசியல் ஈடுபாடு, அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அரசியல் ஒருத்தவங்களே இது பேரா துணையாக வர்றப்ப அது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் தானே. அது ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ ராகுல் காந்திக்கு இப்போ ரேபரேலி தொகுதியில் நிற்கிறாரு அப்படிங்கிறாருன்னா அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இவர் போக முடியலன்னா அவங்கள அனுப்பலாம். இப்போ கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்குது அப்படிங்கும்போது இவர் போக முடியாத இடங்களுக்கு அவங்க அனுப்பலாம். ஒரு முக்கியமான கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டியதுக்கு எதிர்கட்சி தலைவராக இவர் இல்லாத போது அவங்க பார்லிமெண்ட்டில் பேசலாம். கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு, கட்சி நிர்வாகிகளுடைய வீடுகள் ஏதாவது நிகழ்ச்சின்னா அங்கே போகிறதுக்கு இவர் போக முடியலன்னா அவங்க போகலாம். எல்லா வகையிலும் அவங்க ஒரு ஒரே துறையில் இருக்கிறதுனால ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. ரெண்டாவது, காங்கிரஸினுடைய நிர்வாகிகள் ரொம்ப பெருசாக விரும்புகிறாங்க ராகுல் காந்தி திருமணம் பண்ணணும். எல்லாவற்றையும் காட்டி சோனியாவுக்கு சோனியா காந்தி அவர்கள் ரொம்ப விருப்பப்படுறாங்க. ராகுலுக்கு நம்ம எல்லா தாய்க்கும் இருக்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, நம்ம ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும், பேரன் பேத்தி வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியை போகிற இடங்கள்லாம் மக்கள் தன்னிச்சையாக கேட்குறாங்க, எப்போ திருமணம் கேட்குறாங்க, பத்திரிகை சந்திப்பில் கேட்குறாங்க. பிரியங்கா பல முறை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி செல்லமாகலாம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. அது இப்போ நேரம் கூட்டி வர்றது மாதிரியான ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக இருந்தால் நடந்தால் நல்ல விஷயம், ஏறக்குறைய அது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கும். அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டு இருக்கப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, பொலிட்டிக்கல் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கும்.
ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்திய சிட்டிசனே இல்லை, பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதனால் அவருடைய அரசியல் ஏதாவது பாதிக்கப்படுமா சார்? இல்லை, ரொம்ப நாளாகவே வந்து இது சம்மந்தமாக பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து இத்தாலி குடியுரிமை பெற்றவர். இந்தியாவில், அதாவது உலக நாட்டில் உள்ள ஒரு சட்டம் இருக்குது. நீங்கள் எந்த நாட்டில் பிறந்து 5 வருஷம் அந்த நாட்டில் இருந்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய குடிமகன் சிட்டிசனுங்கிறது உலக நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. அதை வேர்ல்டு வார் நடந்தப்போ இப்படி ஒரு சட்டத்தை உலக நாடுகள் பரஸ்பரம் வந்து நீங்கள் போட்டாங்க. அதாவது உலக யுத்தம் நடக்கிறப்ப நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டீங்கன்னா அந்த நாட்டில் 5 வருஷம் இருந்துட்டால் நீங்கள் அந்த நாட்டினுடைய குடியுரிமை வாங்கிக்கலாம்ங்கிற ஒரு சட்டம். இந்தியாவும் அந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எந்த நாட்டில் பிறக்கிறீங்களோ அந்த நாட்டின் குடியுரிமையை வாங்கிக்கலாம். அப்படிங்கும் போது இவரை வந்து ஒரு பாரம்பரிய இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி அந்த மாதிரி ஒரு காந்திய நேரு பரம்பரையில் வந்தவரை இந்தியன் இல்லைன்னா வேறு யார் இந்தியன்? ஒரு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு முக்கிய குடும்பத்தில் ஒரு குடும்பம் நேருவினுடைய குடும்பம். நேருவினுடைய பேரனாக இருக்கிறவரை நீங்கள் இந்தியன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் யாரை இந்தியன் ஏற்றுக்குறீங்க? அப்போ இந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்க? கேஸ் நிற்காது. இவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வந்து இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ராகுல் காந்தி இந்தியர் இல்லை, ராகுல் காந்தி இந்தியர் இல்லை, அவங்க அம்மா வந்து இட்டாலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அவர் யார், இந்தியனா இல்லையான்னு மக்கள் நீங்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, போராட்டத்தில் மக்களுடைய தன்னிச்சையாக வரவேற்கிறாங்க. இந்த ஒரு செய்தியை வந்து ஒரு கோயபஸ் செய்தி, ஒரு தவறை வந்து பொய்யை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தால் அது உண்மையாகிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது கேஸ் போட்டிருக்காங்க. இந்த ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இதே மாதிரியான ஒரு வழக்கு போட்டு தள்ளுபடி ஆகிப்போச்சு. இப்போ இந்த வழக்கும் போட்டிருக்காங்க. இப்போ இது தொடர்ந்து என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் இப்படி அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அவர் இந்தியனே இல்லை, அவருக்கு இந்தியா மேலே பற்று கிடையாது, அவர் நாளைக்கு ஏதாவதுனா வெளிநாடு தப்பிச்சு போயிடுவார் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப 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 ஒரு பொய்யை வந்து பரப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை வந்து இந்த கேஸ் நிற்காது. அப்போ இதுக்கும் இந்த இவருடைய திருமணமாக இருக்கட்டும் இல்லை மற்ற அரசியல் வாழ்க்கைக்கும் எந்த விதமான பாதிப்பு வராது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கோர்ட்லேயும் இந்த வழக்கு நிற்காது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் வழக்கு நிற்காமல் போச்சு. இப்போ இந்தவும் போட்டிருக்காங்க. இவர்கள் பேசுகிறதுக்கு, அதாவது எதிர்த்தரப்பில் கேள்வி கேட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவருடைய சாதியை பற்றி பேசுகிறது, அவருடைய மதத்தை பற்றி பேசுறது, நீ இந்தியனான்னு கேட்குறது. நீங்கள் இந்தியன் சிட்டிசனே இல்லை, பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாடாளுமன்றத்தில் வச்சே நீங்கள் வந்து உங்களோட ஜாதி என்னன்னே தெரியாது, நீங்கள் வந்து ஜாதி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தியை சுற்றி இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதற்கான காரணம் என்ன? ஏன் ராகுல் காந்தியே எல்லாரும் பாயிண்ட்? இன்னைக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு தலைவராக இந்தியாவில் உருவாகியிருக்க ராகுல் காந்தி, அது மறுக்கவே முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எங்கேயுமே இல்லை. காங்கிரஸை கண்கட்டிக்க பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லை. அடுத்த தேர்தலில் நீங்கள் வந்து எம்பியாக கூட ஆக மாட்டீங்க, நீங்கள் பார்வையாளர் மாடத்தில் உட்காந்து பார்ப்பீங்கன்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி 100 தொகுதிக்கு 99 தொகுதியில் ஜெயிச்சு நீங்கள் வலுவான எதிர்கட்சியாக இன்றைக்கி முன்னாடி நிற்கிது. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எல்லா பிரச்சனைக்கும் எதிராக குரல் கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது அவர்களுக்கு வந்து உறுத்துது. அவர் சித்தாந்த ரீதியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, நியாயமான கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ பதில் சொல்ல முடியலன்னா அவருடைய மதத்தை பற்றி பேசுவாங்க, அவர் ஜாதியை பற்றி பேசுவாங்க, ஒருபடி மேலே போய் அவர் இந்தியனே இல்லைன்னு பேசுவாங்க. அப்போ அவர்களுக்கு இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர்கள்ட்ட பதில் கிடையாது. அப்போ பதில் கிடைக்காம போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை, அது வெளியில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது, சாமானிய மக்கள் நீங்கள் கேள்வி கேட்டாலுமே அவங்களை அந்த மாதிரி தான் அவங்க பிராண்ட் பண்ணுவாங்க. அவர் ராகுல் காந்திக்கு அதை கூடுதலாக பண்ணுறாங்க. அவருடைய இந்தியாவே கிடையாது, ஒரு இந்தியன் சிட்டிசனே கிடையாது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ராகுல் காந்தியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மாநிலத்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இன்றைக்கி நடந்த வயநாடு டிசாஸ்டர்லாம் அன்றைக்கி வந்து அந்த களத்தில் ஒரு வெள்ளம் போயிட்டு இருக்கப்போ அந்த காலத்தில் அங்கே நிற்கிறார். ஒரு சோல்ஜரை போல அங்கே நின்று ஒரு கட்சி தலைவரோ ஒரு அந்த தொகுதியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, மக்களோடு மக்களாக நிற்கிறாங்க. அதாவது அந்த வயநாடு தொகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒருவரை நாங்கள் பார்க்குறோம், ஒரு அரசியல்வாதியாக பார்க்கல, அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் ஒருவரை பார்க்குறோங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட போய் அந்த குறைகளை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் அவர்களுக்கு வந்து கண்ணை உறுத்துது. மக்கள் நேற்று ஆட்டோவில் போகிறாரு, டெல்லியில் போகிறாரு, ஆட்டோவில் போகிறாரு, செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளர் கூட உட்காந்து செருப்பு தைச்சி வாங்கி போடுறாரு. அந்த செருப்பை வந்து ஒருத்தர் போய் விலை கேட்குறாரு, எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சொல்கிறாரு. இந்த அளவுக்கு வந்து யதார்த்தமாக சாமானிய மக்களோட கனெக்ட் ஆகி அவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சு பேசுகிறாரு, அதுக்காக குரல் கொடுக்குறாரு, வாதாடுறாரு, போராடுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப இவர்களை நோக்கி வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள்ட்ட பதில் கிடையாது. அப்படிங்கும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள பிராண்ட் பண்ணுவாங்க. அவர் ஜாதி ரீதியாக அவருக்கு என்ன ஜாதினே தெரியாது, அவர் இந்தியனே கிடையாது அப்படின்னு பேசுகிறாங்களோ ஒழிய மக்கள் அதை ஏற்றுக்கல. இப்போ இந்த சுப்பிரமணிய சாமி போன்ற வழக்கும் நிற்காது. ஆனால் ஒரு விவாதத்துக்காக இந்த வழக்கை இப்படி போட்டு வச்சுருக்கிறாங்க ஒழிய இது அவர் அரசியல் வாழ்க்கைக்கோ அடுத்த திருமணம் பண்ண போகலாம் திருமண வாழ்க்கைக்கோ எந்த விதத்திலும் இது வராது. திருமணம்ங்கிறது ஒரு சமீப காலமாக ஒரு எல்லாருடைய ஆசையும் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. அது மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. அது நடந்தால் காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும் கிடையாது, அவருடைய அனுதாபிகள் எல்லாருமே பெருசாக அதை வரவேற்பாங்க, ஆசைப்படுறாங்க. இன்றைய அரசியல் சூழலை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.